Oh, hi. Hello, family members. Hello family members. Welcome back to my channel. Welcome back to my channel. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீயா நானாவோட எபிசோட்ஸ்னால் ஒரு சில கிளிப்ஸ் நான் வந்து வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அந்த வீடியோஸ்லாம் வந்து எப்படி சொல்கிறது, அதில் பேசுகிறவங்கள பார்த்தா மாதிரி இருக்குது. மேபி என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிக்கலாம், இல்லை பிடிக்காமலும் போகலாம். பட் ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா? குர்தாக்கு ஷால் வியர் பண்ணலை, எந்த ட்ரெஸ்ஸுக்குமே நீங்கள் வந்து ஷால் வியர் பண்ணால் எந்த ஒரு தப்புமே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஷால் வியர் பண்ணி கூட நிறைய ஹராஸ்மெண்ட் வந்து நடந்துகிட்ருக்கு. ஷால் வியர் பண்ண பொண்ணுக்கு எந்த ஒரு ஹராஸ்மெண்ட்டும் நடக்கலை அப்படிங்கிறதுக்கு ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது. அப்புறம் இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சின்ன வயசில் அந்த குழந்தை வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் எந்த ட்ரெஸ் வேணால் வியர் பண்ணிக்கலாம். ஆனால் அதுவே மெச்சூர் ஏஜ் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் வியர் பண்ணணும், இதெல்லாம் வியர் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சு புரிஞ்சு அறிஞ்சு வியர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ட்ரெஸ்னால தான் ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இது எந்த விதத்தில் எனக்கு நியாயம்னு எனக்கு தெரியல. இவர் நினச்சிட்டு இருக்காரு குழந்தைங்களுக்கு எந்த ஒரு டீசிங்கும் நடக்கிறது இல்லைன்ட்டு. ஆனால் அது 2 வயசு குழந்தைக்கும் நடக்குது, 60 வயசு பாட்டிக்கும் நடக்குது. ஒத்துக்கவே மாட்டுறாங்க, அதெல்லாம் அவங்க எண்ணத்தினால மட்டும்தான் நடக்குதுன்ட்டு. பண்ணுறது தப்பு. கேட்டால் கேர்ள்ஸ் ஒழுங்காக துப்பட்டா போடலை, அதனால தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து மனசை தேத்திக்கிறாங்க. இதில் வேற பேரண்ட்ஸ் சொன்னால் கேட்குறீங்க, பாய் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் கேட்க மாட்டீங்கன்னு வேற ஒருத்தர் கேட்குறாரு. கேட்க மாட்டோம். கமெண்ட் செக்ஷன் நிறைய பேர் அந்த துப்பட்டாவை அவன் கண்ணுக்கு போடுங்க, ஏன் நானே வந்து அவன் அந்த துப்பட்டாவை அவன் கண்ணுக்கு போடுங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தேன். பட் ஒரு கமெண்ட் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, அப்செட் ஆகிட்டேன். அது யார் எப்படி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவும் இருக்குது. அதில் எப்படின்னா ஒரு ஹராஸ்மெண்ட், ஓகேங்களா, ஹராஸ்மெண்ட்டை நார்மலைஸ் பண்ணுவார் ஒருத்தர். அது எதனால் ஹராஸ்மெண்ட் நடக்குதுன்னு சொல்லி அவர் நல்லா தெளிவாகவே சொல்லுவார். நீங்கள் ட்ரெஸ் போடுறது தான் பிரச்சனை, அது மாதிரி சொல்லியிருப்பாரு. கொலை பண்ணிடுவோம், ஆனா 2 விதமா கொலை பண்றோம். ஒன்னு வலிக்காம, இன்னொன்னு வலிச்சு. என்னங்க டீச் பண்ற கிளாசிஃபிகேஷன் குடிக்கிறீங்க? நான் டெய்லி என்னோட காலேஜ்க்கு எனக்கு சல்வா தான் அலௌட். நல்லா போத்திட்டு நீட்டா போணும். பிகாஸ் அங்க ஒரு டிக்னிட்டி இருக்கு. we should maintain the dignity. மார்க்ஸ் நிறைய விஷயம் இருக்கு. பட் டெய்லி am harassed, டெய்லி am unteased. இது உறுத்துதுன்னு சொல்றீங்க. எனக்கு உறுத்துதுன்னு சொல்றீங்க நீங்க Dress போடுறதுனால தான் உறுத்துது. அங்க தாங்க எங்களுக்கு இருக்குது. எனக்கு ஒரு பொண்ணு பார்த்தாலே எனக்கு உறுத்துது. எனக்கு ரொம்ப ஹார்மோன் பயங்கரமா சேஞ்ச் ஆயிடுது. என்னால கண்ட்ரோலே பண்ணிக்க முடியல. அப்படி நீங்க சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ Dress போடல, Dress போட்டுக்க, இந்த Dress போடுற, உங்களுக்குள்ளே ஒரு கிளாசிஃபிகேஷன். இந்த மாதிரி எந்த Dress போட்டா உங்களுக்கு உறுத்தாது, எந்த Dress போட்டா உங்களுக்கு உறுத்தாது. சுடிதார் சல்வார் இது போட்டாலும் பிரச்சனை இல்லை. போடுற ட்ரெஸ் போடுற விதம் தான் எங்களுக்கு உறுத்துதே தவிர மற்றபடிக்கு வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிஸ்டர் வந்து கேட்டது கரெக்ட் தான். நாங்கள் ட்ரெஸ் போடுறதே உறுத்துதுன்னு சொல்லுங்கள், நாங்கள் இந்த ட்ரெஸ் போடுறதுனால அந்த ட்ரெஸ் போடுறதுனால உறுத்துதுன்னு சொல்லாதீங்க அப்படிங்கிறது கரெக்ட் தான். நீ வந்து உறுத்துதுங்கிறத உண்மையாக ஒத்துக்கிட்டு போயேன். அது வந்து கேர்ள்ஸுக்கு இருக்கக்கூடிய காமன் ப்ராப்ளம். ஒரு பொண்ணு ரோட்டில் வந்து நடந்து போகும்போது அவளை வந்து கலாய்க்கிறது, ஹராஸ் பண்ணுறதெல்லாம் வந்து பாய்ஸ்க்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. பட் அந்த கேர்ள்ஸுக்கு இந்த சொசைட்டி மேலே எந்த அளவுக்கு இன்செக்யூரிட்டிஸ் வந்து க்ரியேட் ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா? இதில் இன்னொரு குரூப் இருக்குது. சோஷியல் மீடியாவில் இருந்தால் அந்த பொண்ணு தப்பான பொண்ணு, ட்ரெஸ்ஸில் லைக் அவளுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணால் அது வந்து தப்பான பொண்ணு அப்படின்னு சொல்லி ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்கா கூட்டம். ட்ரெஸ்னால தான் இந்தியாவில் பாய்ஸோட ஹார்மோன்ஸ் வந்து ட்ரிகர் ஆகுது இன்னும் சொல்கிற ஒரு சிலருக்கு கேட்குறேன். உங்கள் அக்கா, உங்கள் தங்கச்சி, உங்கள் அம்மா எல்லாருமே துப்பட்டா வியர் பண்ணிட்டே தான் இருக்காங்களா? வீட்டு பொண்ணுங்களை பற்றி பேசிட்டா உங்களுக்கு கோவம் எங்கேருந்து வரும்னே தெரியாது. ஆனால் வந்து மற்றவங்க வீட்டு பொண்ணு அப்படின்னா நாங்களாம் நேர்ந்து விட்டு ஆடு மாதிரி தானே. நீங்கள் பார்த்து கலாய்க்கிறதுக்கும், நீங்கள் வந்து எங்களை தப்பானவன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் தானே எங்களெல்லாம் பெற்று விட்டுருக்காங்க. திஸ் இஸ் மை உண்மை சம்பவம். நான் போகிற காலேஜில் என்னை பற்றியே பின்னாடி பேசின ஒரு சிலர் வீடியோ போடுற பொண்ணெல்லாம் தப்பான பொண்ணு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களாம் பின்னாடி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்க முடியும், என்றைக்குமே முன்னாடி வந்து பேச மாட்டீங்க. நீ என்ன வேணா பேசு, எப்படி வேணா பேசு, அங்கிட்ட போய் ஓரமாக பேசு, என் காதில் பட மாதிரி பேசாத, எனக்கு வேறு வேலை. டைரெக்டாக வந்து பேசவெல்லாம் மாட்டாங்க. பட் இந்த மாதிரி பின்னாடி கலாய்ச்சிக்கிட்டு உன் பொழப்ப கெடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா என்ன இதில் உனக்கு கிடைச்சிருச்சுன்னு எனக்கு தெரியல. கொடுமை என்னன்னா, அவன் அங்கே பேசுறது இங்கே பேசுறது, அங்கே சுற்றி இங்கே சுற்றி திரும்ப என் காதுக்கே தான் வந்து சேருது. அதுக்கு நீ என்கிட்டயே பேசிட்டு போயிடேன்டா. கண்டென்ட் வரும், ரொம்ப கான்ட்ரவர்சியாக போகுது. இல்லை, இந்த நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்த கேர்ள்ஸை வந்து ஒரு விதமாக சொல்லியிருப்பாரு, ஒரு விதமாக ஃப்ரேம் பண்ணியிருப்பாரு. உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு சுதந்திரம் கொடுத்திருக்காங்க, கொஞ்சம் வந்து கயிறுல கட்டப்பட்ட கண்டுகுட்டிகள் வந்து அவுத்து விட்ட கண்டுகுட்டிகள் மாதிரி கொஞ்சம் துள்ள செய்வீங்க, இல்லன்னு சொல்லல. இப்ப முதல் விஷயம், யாரும் இங்க யாருக்கும் சுதந்திரம் தர தேவையில்ல. நானுக்கு தான், அதான் அண்ணன் சொன்ன மாதிரி சேலையில முள்ளுப்பட்டாலும் முள்ளையில சேலைப்பட்டாலும், ஆசிஃபான்னு ஒரு பொண்ணு 8 வயசு குழந்தை, அது யார் மேல தப்புன்னு சொல்ல வரீங்க? அது சேலையா இல்ல முள்ளா? ஆசிஃபா சேலையா முள்ளா? அந்த பொண்ணு மீன் துண்டா பூனையா? பதில் சொல்லுங்க. நம்ம ஒரே விஷயம், பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அழகு பதுமைகளாக அவங்கள வச்சிருக்கிறத அவங்களே நம்ப வச்சுட்டீங்க. அடிமையா இருக்குன்ற சொல்லுக்கு மாற்றாக நீ அழகா இருக்கன்னு அவங்கள நம்ப வச்சிட்டீங்க.
கேர்ள்ஸுக்கு வந்து ஃப்ரீடம் தந்தா அவுத்து விட்ட கன்றுக்குட்டிகள் மாதிரி நாங்கள் ஆடுறோம். நாங்கள் கன்றுக்குட்டிகள்னா நீங்கள் என்ன பன்றி குட்டிகளா? யாருப்பா நீங்களாம்? உங்கள் வீட்டில் என்னதான் சொல்லி கொடுத்தாங்க, என்னதான் கற்றுக்கிட்டீங்க? ஒரு ரெஸ்பெக்ட் எதுவுமே இல்லை. நீ பாட்டுக்கு கன்றுக்குட்டிகள் பன்றி குட்டிகள் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்க. உன் பாட்டு என்ன ஃப்ரீடம் பற்றி பேசுகிறேன்? ஃப்ரீடம்னா என்னன்னு தெரியுமா? ஃப்ரீடம்னா நினச்ச விஷயத்த நினச்ச நேரத்தில் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃப்ரீடம். ஓகே, 6 o'clock மேலே வெளியே அனுப்புறதில்ல. ஓகே, இந்த மாதிரி ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுட்டு இதுக்கு பேர் ஃப்ரீடம். இதுக்கே வந்து அவுத்து விட்ட கன்றுக்குட்டிகள் மாதிரி ஆடிட்டு இருக்கீங்க, நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1947 ஒன்று நடந்துச்சுல, அது எனக்கு தெரிஞ்ச மென்ஸ்க்கு மட்டும்தான் நினைக்கிறேன். விமன்ஸ்க்கு இது வரைக்குமே கிடையாது. அப்படியே அந்த பொண்ணு தனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணாலும் அதை தப்பாக ஃப்ரேம் பண்ணி வெளியே சொல்லிடுறது. ரீசெண்டாக நான் ஒரு ரீலில் பார்த்தேன். லைக் 4 கேர்ள்ஸ் வந்து டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு கீழே ஃபெமினிசம்னு போட்டுட்டு ஒரு கொஷன் மார்க் போட்டிருந்தாரு. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக மிலிட்ரி விமன்ஸை போட்டுட்டு அப்சல்யூட் ஃபெமினிசம் அப்படின்னு சொல்லி எடிட் பண்ணி போட்டிருந்தாரு. ஆனால் ரியாக்டும் பண்ணியிருந்தாரு. நான் வந்து அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, சல்யூட் தான் பண்ணணும். ஃபெமினிசத்தை பற்றி நீ பேசுறியா? ஃபெமினிசம்னா என்ன தெரியுமா அப்படின்னு தனக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபெமினிசம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் சொல்லியிருப்பார். நிறைய விஷயம் இருக்குது. பேரண்ட்ஸும் வந்து இந்த மாதிரி பாய்ஸ் இருக்கனால தான் பயப்படுறாங்க. இந்த பாய்ஸும் வந்து கேர்ள்ஸ் எப்போவுமே ஜட்ஜ் பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க. இது எப்போவுமே மாற போகிறதில்ல. இன்னும் இது யார் எத்தனை பேர் வந்து பேசினாலுமே இது வந்து மாற போகிறது கிடையாது. உங்களுக்கு என்ன தோணுது சார்? இப்போ அவங்க சொல்றப்ப உங்களுக்கு என்ன தோணுது? அதான் இப்போ முக்கியமான வார்த்தைகள் யூஸ் பண்ணது பேராசை, சுயநலவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அவங்களாவது கேட்டாங்க, யார்கிட்ட கேட்டாங்கன்னா அவங்க உரிமை இருக்கு, அவங்க ரத்த பந்தம், அவங்க அம்மா அப்பா கிட்ட உரிமை இருக்கு, சொத்துல அவங்களுக்கு பங்கு இருக்கு, அவங்க கேட்கறாங்க. அதையே நீங்க தவறுன்னு சொல்றீங்க. பல 100 வருஷமா நம்ம தமிழ் சமுதாயத்திலயும் இந்திய சமுதாயத்திலயும் நான் சொல்றேன், இன்னொரு பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட இருந்து சொரண்டி ரத்தத்தை குடிச்சு 100 சவரம் போடு, 200 சவரம் போடு, பைக்கு கூட, கல்யாணத்துக்கு சொம்பு வேணும், பாத்திரம் வேணும், வெத்தலை பாக்கு வேணும், இது வேணும், இத்தியாதி எல்லாம் கேக்குறீங்களா? அதுக்கு பேர் என்ன? அப்ப இவங்க பேசுறது சுயநலம், கீழ்த்தரம்னா அப்ப நீங்க கீழ்த்தரத்தோட கீழ்த்தரமா? எத்தனை பெண்கள் இன்னும் வரதட்சணை கொடுக்க முடியாம திருமணம் ஆகாம இருக்காங்க தெரியுமா? 5 சவரம் போட முடியாம என் தமிழ்நாட்டு பெண்கள் திருமணம் ஆகாம எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலை செய்யறது ஒண்ணு அவங்களுக்கு சொத்து சேர்க்கல. அந்த 5 சவரம் நகையை சேர்த்து கல்யாணம் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து டவுரி இஷ்யூஸ். அதை பற்றி நம்ம பேசணும் அவசியமே இல்லை. பிகாஸ் இப்போது ரிதன்யா சிஸ்டருக்கு ஒன்று வந்து நடந்திருக்கு. அதே மாதிரி அது இன்னும் அது ஃபுல்லாக கூட அந்த 1 month கூட ஆகலை, அதுக்குள்ளேயே ஜெபிலா மேரி அப்படிங்கிற சிஸ்டருக்கும் வந்து அதே சேம் இந்த வரதட்சணை கொடுமை. ரொம்ப கொடுமை என்னென்னா, இன்னும் ரிதன்யா சிஸ்டர் என்னால் உங்களுக்கு வந்து பாரம் வேண்டாம், நான் இதை நிறைய பேர்கிட்ட வந்து சொன்னேன், பட் எல்லாருமே நீ தான் பொறுத்து போகணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொன்னாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு பொண்ணு வந்து பெயினோடு வந்து சொல்கிறா அப்படின்னா என்ன சொல்ல வரா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு கேளுங்க, என்ன சொல்ல வராங்கன்னு கேளுங்க. அதை விட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ அப்படிங்கிற வேலையே வேண்டாம். நீங்களாம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்த காலம் போதும். இப்போலாம் வந்து என்னென்னமோ நடக்குது. அதுக்கு ஒரு நிமிஷம் உங்கள் பேரண்ட் வந்து ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போதே, ஸ்டார்டிங்கில் சொல்லும்போதே அவங்க கேட்டிருந்துருக்கலாம். கூட அவங்க அண்ணா இருக்காங்க, ஐ திங்க் ஸோ, அவங்க அண்ணா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு கேட்டிருந்தாலே இந்த ப்ராப்ளம் எதுவுமே நடந்திருக்காது. இன்னும் ஒரு ப்ராப்ளம் பற்றி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் சொல்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்ன அப்படின்னு அதை சால்வ் பண்ணுற வரைக்கும் பேரண்ட்ஸ் வந்து கவனமாக இருங்க. அண்ட் ஆல்சோ பயப்படுத்தி வைக்காதீங்க. இந்த மாதிரிலாம் நடந்தால் தப்பு, இந்த மாதிரிலாம் நடந்தால் குடும்ப கௌரவம் போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லி பயப்படுத்தி வைக்காதீங்க. பயப்படுத்தி வைக்க ஏதாவது ஒன்று நடந்தால் கூட அவங்க உங்ககிட்ட சொல்லாமல் போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு மெயின் ரீசன் வந்து பேரண்டிங். இதில் வேறு ஒருவனுக்கு ஒருத்தி தான் அப்படிங்கிற வாய்ஸ் மெசேஜ் கூட, ஒருவனுக்கு ஒருத்தி தான் கரெக்டு தான். அந்த ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறப்போ 2 பேருமே ஈக்குவலான ஒரு லவ், கேர் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் அது வந்து செட் ஆகும். ஓகே, இருக்கிறது ஒரு லைஃப் தான், அந்த ஒருவனுக்கு ஒருத்தி தான் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ அந்த வீடியோ பற்றி ஒருத்தர் பேசி போட்டிருக்காங்க. கமெண்ட்ஸில் வந்து என்ன பேசியிருக்காங்கன்னா, ஓகே அந்த பொண்ணை நினச்சி பெருமையாக இருக்குது, ப்ரௌடாக என்ன ப்ரோ நீங்கள் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு அந்த வீடியோ வந்து பார்த்தேன், எனக்கு எடுத்து வைக்க முடியலை. நல்லா பார்த்துக்கிற பையனை ஏமாற்றிட்டு போயிட்டோன்னு ஃபீல் பண்ணலாமா? இல்லை நல்லா பார்த்துக்கிற பொண்ணை ஏமாற்றிட்டு போயிட்டோன்னு ஃபீல் பண்ணலாமா? அதுதான் வந்து உண்மையாகவே ஒரு ரெக்ரெட் பண்ணக்கூடிய விஷயம். அதை தாண்டி ஒருத்தன் கொடுமை பண்ணுறான்ப்பா அப்படிங்கிறதுக்காக அவனை விட்டுட்டு போயிட்டா எனக்கு இனிமேல் லைஃபே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சகிச்சுக்கிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. சீரியஸ்லி அந்த வீடியோ நான் எடுத்து வைக்க மறந்துட்டேன். இல்லை அப்படின்னா அந்த கமெண்ட்டை நான் ஷோ ஆஃப் பண்ணியிருப்பேன். அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுங்க என்ன தெரியுமா நினைப்பாங்க, ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சுன்னா கூட சரி, இதை வந்து பேரண்ட் கிட்ட சொன்னால் அவங்க இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, நம்மளை வந்து தப்பாக சொல்லிடுவாங்க, நம்மளை வந்து தப்பாக நினச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பல விஷயம் சொல்லாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு நீங்கள் மட்டும்தான் ரீசனாக இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் இந்த அடக்கமான பொண்ணாக இருந்தால் தான் பெருமை. ஐயோ, எனக்கு அடக்கமான பொண்ணு தான் சார் வேணும். ஏதாவது சின்ன தப்பு பண்ணிட்டா கூட ஊர் உலகம் நம்மளை என்ன பேசும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள்ஸோட மனசில் வந்து நம்ம தப்பாக இருக்கக்கூடாது, எப்போவுமே சரியாக தான் இருக்கணும்னு சொல்லி திணிக்காதீங்க. அவங்க சரியாக தான் இருப்பாங்க. அவங்க சரியாக இருந்து ஏதாவது அவங்கள அறியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டா கூட, தப்பு நடந்துருச்சுன்னா கூட அது உங்ககிட்ட சொல்ல பயப்படுவாங்க, சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் அதை எப்படி எடுத்துப்பீங்கிற பயம் இருக்கும். இதை பற்றி பேசிக்கிட்டே போகலாம், ரொம்ப கான்ட்ரவர்சி ஆகுது. ஓகே, நம்ம கண்டென்ட்டுக்கு வருவோம். இதில் வந்து டவுரி இஷ்யூ லாஜிக்காக வந்து பாருங்களேன். இப்போ குழந்தைய பெற்று வளர்த்து ஆளாக்கி அதுக்கு ஒரு செலவு பண்ணி காலேஜ் படிக்க வச்சு மேரேஜ் செலவு பண்ணி எல்லாமே பேரண்ட்ஸ் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அது பற்றாமல் இன்னமும் வந்து வரதட்சணை
அந்த பொண்ணுக்கு வந்து எல்லாமே செஞ்சு அந்த பொண்ணையும் தூக்கி கொடுத்து உங்கள் கையில் காசும் கொடுத்து அமுச்சு வைக்கணுமா? கேட்டால் இது உங்கள் பொண்ணு நல்லதுக்கு தான், உங்கள் பொண்ணு வந்து பிற்காலத்தில் வந்து நல்லா இருக்கணும் இல்லையா, அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் வாங்குகிறோம், எங்களோட சுயநலத்துக்காக வாங்கலை அப்படின்னு ஒரு டயலாக்லாம் அடிக்கிறது. கேர்ள்ஸ் இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை எப்படி ஃபேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கற்றுக்கோங்க. அதை விட்டுட்டு இந்த சூசைட் இஸ் நாட், எல்லாத்துக்கும் சொல்யூஷன் சூசைடே கிடையாதுங்க. நெக்ஸ்ட் டாபிக் இஸ் அபவுட் டாமினேட்டிங். யா, இப்படி தான் இருக்கணும், அப்படி இருக்கக்கூடாது, இந்த டைமுக்கு தான் போகணும், இந்த டைமுக்கு போகக்கூடாது, இங்கே போ அங்கே போகக்கூடாது, அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விதமாக டாமினேட் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு பேர்லாம் வந்து சேஃப்டி. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது சேஃப்டி கிடையாது. ஒரு பொண்ணு வெளியே போகிறா அப்படின்னா அவளை வந்து போல்டாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண சொல்லி தரதுக்கு பேர் சேஃப்டி. மொபைல் எப்பவுமே கையில் வச்சிருன்னு சொல்கிறது ஒரு விதமான சேஃப்டி. சேஃப்டிக்கு பெப்பர் ஸ்ப்ரே வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. இருக்கவன் பூரா எல்லாம் கெட்டவன் தான், அதனால் நீ வீட்டில் இரு, நீ பத்திரமா இரு, இங்கே வீட்டில் இருந்தால் பத்திரமா இருப்ப, வெளியே போனால் உனக்கு ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லி அடக்கி வைக்கிறதெல்லாம் வந்து கூட ஓகே. ஆனால் வீட்டு வேலை எல்லாமே பொண்ணுங்க தான் செய்யணும். இன்னமும் பல வீட்டில் பசங்க சாப்பிட்ட தட்டை கூட எடுத்துகிட்டு போய் அந்த வாஷ் பேசினில் போடுறதில்ல. ஏன் பிறந்தான் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், வீட்டு வேலையெல்லாம் பசங்க செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களா, நான் கண்டிப்பாக வீட்டு வேலை செய்ய வைப்பேன். பொண்ணு ஏன்டா தட்டை கூட எடுத்துகிட்டு போய் வைக்க மாட்டியாடான்னு கேட்டால் அம்மாவோட ரிப்ளை என்னவா இருக்கும் தெரியுமா? அவன் ஆம்பளை பையன், அவன் எப்படி செய்வான்? பொண்ணு நீ தான் செய்யணும். சரி இன்னும் ஒன்று, ஆனால் ஒன்று மட்டும் என்னால் கன்ஃபார்ம்டாக சொல்ல முடியும், இந்த டாமினேட் பண்ணுறதுனால எதுவும் மாறப்போகிறது கிடையாது. அண்ட் ஆல்சோ எங்கள் வீட்டில் அதாவது சேஃப்டிங்கிற பேரில் எங்களை வந்து மூளையில் உட்கார வைக்கிறதுனாலையும் எதுவும் ஆகிட போகிறது கிடையாது. உண்மையான சேஃப்டினா என்னென்னு தெரியுமா? நீங்கள் சப்போர்ட்டிவாக நிற்கிறது, அதாவது பேரண்ட்ஸ் வந்து ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது, கூட பிறந்தவங்க அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது, இதுதான் சேஃப்டி. அதை விட்டுட்டு வீட்டில் அடக்கி வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் சேஃப்டின்னு நினச்சா அது உங்களை பொறுத்த வரைக்கும். எனக்கு இந்த வீடியோ எடுக்கணும் மோட்டிவ் கிடையாது, ஐடியா கிடையாது. எனக்கு இந்த ஒரு சில ரீல்ஸ்லாம் ஸ்க்ரோல் பண்ணும்போது இதெல்லாம் கண்ணில் தென்பட்டுச்சு. ஸோ அதை நான் பார்த்தேன், அதுதான் என்னை பேச வச்சுச்சு, மற்றபடிக்கு வேறு ஒன்றும் கிடையாது. பொண்ணுங்களை பார்த்துட்டு அவுத்து விட்ட கன்று குட்டிகள் அப்படின்னு சொல்கிறது, துப்பட்டா போடாதனால தான் எங்களுக்கு வந்து ஹார்மோன்ஸ்லாம் வந்து ஏதேதோ பண்ணுது அப்படிங்கிறது, டாமினேட் பண்ணிவிட்டு அதை சேஃப்டின்னு சொல்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஆல்டர்னேட்டிவாக ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சி எங்களை வந்து நீங்கள் அடக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, ஏமாற்றிட்டு இருக்கீங்க. ஸோ அதை பற்றி பேசணும்னு தோணுச்சு, பேசிட்டேன். கடைசியாக ஒரு கமெண்ட் ஷோ ஆஃப் பண்ணுறேன்னு சொன்னல, அது இதுதான். இந்த கமெண்ட்டை பண்ணது என்னோட ரிலேட்டிவ். இந்த கமெண்ட்டில் சொல்லியிருக்காரு, எனக்கு இது எந்த விதத்தில் எனக்கு நியாயம்னு தெரியல, ஷால் போடாமல் இருக்கவங்க மேலே ஆசை காட்ட முடியாமல் குழந்தைங்க மேலே காட்டிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்படி நான் எடுத்துக்கிறது? எனக்கு இனி அவங்கள பார்த்தா கூட பயமாக தான் இருக்கும். என்னோடய குடும்பத்தில் இப்படி ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியல. சீரியஸ்லி எனக்கு இதை பார்த்தோன்னா ரொம்ப டிசப்பாயிண்டட் தான்.